என்ன பாண்டியன் சார், சாயா வாங்கி கொடுத்து பார்ட்டி முடிச்சிடலாங்கிறீங்களா? ஐயாவுக்கு சாயா தேவையில்லை, சாராயம் தேவை. அல்பம் அல்பம். யாரு? ஒன்னத்தாயா? ஓஹோ. யோ வாத்தி, நாட்டாம மாப்பிள்ளையோட பார்ட்டில நாட்டு சரக்கா ஸ்காட்ச் விஸ்கி வேணையா? காய்ச்சினா விஸ்கியா? போயா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கடா மார்க்கு கவர்மெண்ட் சரக்கா பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம். நாட்டாம மருமகன், நோட்டுக்காயா பஞ்சம்? அதுக்கு இல்ல, வேற எதுக்குங்கிற? ஓஹோ, அதான் பக்கத்துல நிக்கிறானே முடா முழுங்கி, வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது, அப்புறம் பார்த்து கொடுத்துறது. நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆள வேற கடன்காரனாக சொல்றியா? யோ, நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். நீ பியூன், கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும். டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டாதான் என்னன்னு கேட்கணுமா? இந்த ஐயா சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். விடியா கைய பிடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தானே இருக்கு. இது கோவிச்சுக்காத. என்ன, எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது. ட்ரை பண்ணலாங்கிறியா? என்னையா சொல்ற நீ? ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா. ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற. எப்பயா தூளிய ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குறா. வர வர என் மாமியா வீட்டுல மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் நம்ம மாமியா கிட்ட நடக்காது. என் மாமியா கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா. ஏதாவது மாத்திரையை கித்திரையை திருட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோமேவா? ஐயோ, அப்படியா சொன்ன? அதெல்லாம் இல்ல, பெத்துக்குவோம் இல்ல, பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது? குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ ஐயோ யோ வாத்தி, உன் பொண்டாட்டிய யாராவது லேடி டாக்டர்கிட்ட காட்ட சொல்றாங்க. பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க? அசடு அசடு, லேடி டாக்டர்கிட்ட செக்அப் பண்ண சொல்றாரியா. வீக் பாயிண்ட் என் பக்கம். அதான் கோயில் மணி வேற அடிக்குது. யோசிக்க வேண்டிய விஷயம். அள்ளி, அந்த காலத்துல அள்ளி அடக்க ஒரு அர்ஜுன் வந்த மாதிரி உன்னை அடக்க ஒரு வாத்தியார் வந்திருக்காருடி. மாட்டுக்கு மூக்குனா கயிறு போட்டாச்சு. இனிமே அக்கா வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க வேண்டியதுதான். சும்மா இருங்கடி. கிணறு வெட்ட பூதம் கிளம்புன மாதிரி நான் ஒண்ணு நினைச்சேன், வேற ஒண்ணு நினைச்சேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். இதுல பேச்சு வேறையா? ஆமா, அந்த புதுமரப்பட்டியல எவனோ நின்னாரே, அவன் ஜெயிச்சானா? என்னது நீயே கட்டி வச்சிருக்க? சும்மா ஒரு பாதுகாப்புக்கு தான். ஆமா, ஸ்டெப் கட்டா இல்ல சம்மர் கட்டா? சம்மர் கட்டு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, பேரு தான் வேற வேற. பேசாம ஷேவ் பண்ணியா? ஷேவா? யோ வாத்தி, என்ன ஓசி பேப்பரா? இந்த படி, மணப்பொண்ணு மாப்பிள்ளைய விட்டுட்டு ஓடிட்டாளா இல்ல மாமியா மருமகளை கூட்டிட்டு ஓடிட்டாளா? ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தா படிச்சு சொல்லியா கேட்போம். இப்ப நான் அதுக்காக வரல. நீ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவது ஆயுள் காப் வேண்டாம், இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000மோ 20,000மோ கிடைக்கும். அதுதான் இன்சூரன்ஸ். யோ, கத்தி போறாத பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணு கூடியா? யோ, நான் என்ன லாட்டரி டிக்கெட்டா விக்கிறேன் கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கொடுக்கறதுக்கு? நீ இருக்கிறத விட செத்துறதே மேல. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூழா போடுறதுலப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அது என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா, 10 மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு 10 வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா, டேய் பல்ல உடைச்சு விடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாமே போய் பாரு. அமாவாசை, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். 5 புள்ள பத்திருக்கனே, அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் பாராட்டணும். ஆமா. டேய் சரி, நீங்க சொல்றபடியே செஞ்சுட்டா போச்சு. ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்க. அடடே, பாண்டிய சார் இப்ப பலபலன்னு ஆயிட்டாரே. அமாவாசை கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ கொத்தவரங்க மாதிரி இருந்தாரு. இப்ப பொண்டாட்டி கையில சாப்பிடுறாருல, பூசணிக்கா மாதிரி மினுமினு ஆயிட்டாரு. அது சரி, என்ன இந்த நேரத்துல? அது வந்து ஒண்ணுல மாப்பிள, நம்ம 3 பேரையும் ஆளுக்கு 50,000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்க சொல்றாரு. பார்த்து அவர் தொல்லை தாங்கல. சரி, அழகுவாதியாருக்கு வருமானம் மட்டுமேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். என்னது 3வது கையெழுத்து போட ஆளை காணோம்? அல்லி, உங்க தங்கச்சி என் பழைய ஸ்டூடெண்ட்
கொஞ்சம் கூப்பிடுங்களேன். கூப்பிடுறேன். அம்மா அல்லே. அல்லிமா. ஏயா பறக்குற? ஆஹா, 3வது கையெழுத்துக்கு ஆள் வந்துகிட்டு இருக்கு. ஸ்கூல்ல படிக்கும்போது பெரிய வாலு. என் காலை இப்ப வாரி விடாம இருந்தா சரிதான். இந்த 3வது பக்கத்துல 3வது கையெழுத்த கொஞ்சம் பார்த்து பெருசா போட்டுருமா? எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். மனுஷன் செத்த அப்புறம் 50,000மா? நான் தான் 100 வயசு வரைக்கும் வாழ போறேன்ல. யாருக்கு வேணும் இந்த பாலிசி கேலிசி எல்லாம்? அம்மா, நீ 100 வயசு வரைக்கும் வாழத்தான் போற. அழகுவாதியாருக்கு உதவி பண்ணலாமே நினைச்சேன். வேண்டானா விட்டுடுங்களே. தாவா, அதுக்கு பிறகு காசா, எல்லாம் இந்த பட்டணத்துக்காரங்களுக்கு தான் ஒத்து வரும். செத்தவங்க பணத்துல உட்கார்ந்து சாப்பிடு. உனக்கு பாட்டு டான்ஸ் எல்லாம் தெரியுமா? என்ன சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிறாத. இனிமே அவன சைடுல ஆடுறாங்களே, அவெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? யாரு? நான் தான். அப்படியா? இன்னும் கொப்படியா செத்து போனாரே சின்னப்பா தேவரு, அவர்கிட்ட போய் கேட்டு வா. பேச்சு வச்சா நீ பாட்டுல போயிட்டே இருக்கிய. மாமா மாமா, டான்ஸ் தெரிஞ்சாதான் சினிமாவில சேர்த்துக்குவாங்களாம். எனக்கும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கும் கத்து கொடு மாமா. கத்து கொடுக்குறேன்னு உனக்கு கத்து கொடுக்க வேற யாருக்கு கத்து கொடுக்க போறேன்? ஏ மாமா, முதல்ல என்ன பண்ணணும்? முதல்லையா ஒரு பாயை போட்டு அப்படி படுத்துக்கணும். அறிவு இருக்கா? முதல்ல குரு நமஸ்காரம் பண்ணணும். அது எப்படி மாமா செய்யறது? இரு, நானே வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்படி வச்சுக்க, அப்படி வச்சு இப்படி வச்சுக்க கும்பிடணும். நல்லா இருக்கு. எப்படி மாமா செய்யறது? இரு, கைய கொடு. இப்படி வச்சுக்க, இப்படி. இப்ப தை தை இப்படி தை தா தை தா தை தா தை தா. இருமா. தை தை தா தை தை தா தா. அங்க பாருமா அப்பாவே. என்ன மாமா வாய் வலிக்குதா? இது மேல்நாட்டு பரதநாட்டியம். ஏன் மாமா நீ என்ன வந்து தைய தக்காவா சொல்லிட்டாரு? உனக்கு பரதநாட்டியம் மட்டும் தான் தெரியும், எனக்கு டிஸ்கோவே தெரியும். பாக்குறியா? மாமா கிட்ட நீ பரதநாட்டியம் கத்துக்கிட்ட உன் கைய கால உடச்சு அடுப்புல வச்சிடும் பாடிக்கிறதுக்கு. சரியா உண்டா? ஏண்டிம்மா, புருஷனுக்கு பொங்கி போடதான் தெரியல, பொங்கி வச்சத போட கூட முடியல. இப்ப யார் போட்டா என்ன? பசிக்குதுன்னா அள்ளி கொட்டிக்க வேண்டியது தானே. இருந்தாலும் பொண்டாட்டி கையால போட்டா ஒரு கவலம் அதிகமாவே இறங்குண்டி. சாப்பாட்டுல என்ன இருக்கு? ஐயே, என்ன பாட்டி இது? சாப்பாட்டுல தலைமுடி. தலையை முடிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய மாட்டியா? ஏப்பா ராசா, என் முடியலப்பா, கருப்பா சுருளா இருக்கு. உன் சம்சாரத்துடைய முடிதான். சாப்பாட்டுல முடி கிடந்தா பொண்டாட்டியோட உரம் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஒட்டிட கிட்டிட போகுது. என்ன பாண்டியன் சார் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சாப்பாட்டு வீட்டுக்கு போகலையா? இல்லப்பா, மனசு சரியில்லை. அவ்வளவு தூரம் போனோம், அதான் பையனை அனுப்பி பன்னு டீயும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஹலோ, புதுசா கல்யாணம் ஆனவரு மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போற சாக்குல அப்படியே மேட்னி ஷோவையும் பார்த்துட்டு வந்துடுறது. அல்பம் அல்பம். எல்லாரும் ஒன்ன மாதிரி அலைவாங்களா? ஏமாத்தி கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போக போகுது. கிணத்து தண்ணி தான், அதுக்குன்னு வாளிய விட்டா தண்ணி உள்ள எல்லாம் ஓடிடுது. மாமா தான் உரம் வாங்க போறாரு. நீ எங்க கிளம்புற பாட்டி? என் மாவு வைத்து பேச்சு அளவு உண்டா இருக்கால. இந்த அமாவாசை தாண்டாதுன்னு சொல்லி கழுதாசி வந்திருக்கு. என்னதான் டவுனா இருந்தாலும் பத்தியம் பாக்குறதுக்கும் 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் இந்த கிழைய விட்டா வேற யார் இருக்கா அவளுக்கு? சும்மா தோணு வா, நேரமாதுல. அது சும்மா இருப்பா. தம்பி, உன் புஞ்சாதிக்கு வாந்தி வயிற்று கட்டுனா ஒரு கடுதாசி எழுதி போடு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறேன். மாப்பிள, நீங்களும் அல்லையும் சும்மா தானே இருக்கீங்க. வாங்க டவுனுக்கு போய் ஜம்முன்னு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம். ஐயோ, போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிருமா? நான் மாட்டேன். உனக்கு ஒண்ணும் தெரியல. கல்யாணம் ஆயிருந்தா உனக்கு தெரியும். கல்யாணம் பண்ண புதுசு 2 பேரும் தனியா இருக்க போறாங்க. உன் கூட எப்படி வருவா? இன்னும் புரியாதவனா இருக்கிய. அண்ணே, மறந்துடாத, கண்டிப்பா இதயம் பத்திரிகைக்கு ஆயுள் சந்தா கட்டிட்டு வா. தன்னுடைய இதய துடிப்பு நிக்க போகுதுங்கிறது தெரியாம இதயம் பத்திரிகைக்கு ஆயுள் சந்தா கட்ட சொல்றாளே.